ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். பயப்படாதீங்க, இது என்னோட பையன் தான். ஸோ சிம்பிளாக சிக்கன் கிரேவி எப்படி வைக்குதுன்றத நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து கட் பண்ண வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் 3 க்ரீன் சில்லி, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வந்து ஆயில். ஸோ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றி ஹீட் ஆனதும் எண்ணெயை நம்ம ஊற்றிப்போம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கணும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து வதக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது கலர் மாறிடும். லைட்டாக இந்த டார்க் கலர் போய் லைட் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வதக்குவோம். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த க்ரீன் சில்லியை வந்து லைட்டாக ஒரு பாதிக்கு நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த 3 க்ரீன் சில்லி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ கட் பண்ணி வச்சிருக்க இந்த கொத்தமல்லி தழையும் நம்ம கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இதெல்லாம் கொஞ்சம் மசிகிற அளவுக்கு, லைக் வதங்குற அளவுக்கு நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சிக்கனை நம்ம சேர்த்துட்டு இது வந்து இந்த பிங்க் கலர் வந்து ஒரு ஒயிட் கலராக மாறும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அதை வந்து நம்ம வதக்கணும் கொஞ்சம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒயிட் கலரில் அது வதங்கியிருக்கா. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எங்கள் மம்மி அரைச்சி கொடுத்து விட்ட இந்த மிளகாத்தூள், அதுலேயும் எல்லாமே கலந்து தான் நம்ம அரைப்போம். அந்த மிளகாத்தூளை வந்து நாங்கள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ இதுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து 3 ஸ்பூன்ஸ் கிட்ட நாங்கள் சேர்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி இதில் வந்து க்ரீன் சில்லியும் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பம் தான். ஸோ இதை வந்து நம்ம நல்லா கிளறி விடணும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா? இந்த இந்த மிளகாத்தூள் போடும் போதே நல்ல ஸ்மெல்லு. ஆமாம்.
இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா வதங்கணும். ஸோ நல்லா குக் ஆகுற வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட இதை வந்து நல்லா வதக்குவோம். சீக்கிரமாவே குக் ஆயிடும். ஏன்னா கடையில் வாங்கின சிக்கன் 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம வச்சிருந்தோம்னாக்கா அது குக் ஆயிடும். ஸோ அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும். ஸோ பார்த்தீங்களா இப்படி இருக்கு. நல்ல ஸ்மெல்லுங்க, நல்ல ஸ்மெல்லு. இப்போ இந்த சமயத்தில் நல்லாவே குக் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கொத்தமல்லி தழையை மேலே தூவி நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நீங்கள் சுட சுட இந்த சிக்கன் கிரேவி வந்து நீங்கள் ரைஸோடையோ சப்பாத்தியோடையோ தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கு கூடயோ நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இது எப்படி குக் ஆகிருக்குன்றத நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கையில் நம்ம தொடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிடிச்சதும் அழுத்தினதும் அது உடஞ்சிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்லாவே குக் ஆகிருக்கு. ஸோ நல்லா டேஸ்டாகவும் இருந்துச்சு. So thank you for watching my video. Please support us.